Good afternoon. Good afternoon. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைவ்ல யார் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைவ்ல வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஹாய் குட் மார்னிங். ஆக்சுவலி குட் ஆஃப்டர்நூனே ஆயிடுச்சு இல்லை? ஹாய்டா. ஹாய் ரமேஷ், ஜீவிதா, அம்மு, ஹாய் மது, சரண்யா, ஹாய் சரண்யா, ஹாய் 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 ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க மேம்? மது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மது, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரியா, ஹாய் ஜோ மேக்கப் ஆர்டிஸ்ட் மதுரை, ஹாய் கீர்த்தி, கார்த்திக், சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. ஹாய் மேம், ஐ எம் லாவண்யா, ஹாய்டா. புஜ்ஜிமா, ஹாய் சித்ரா, ரேவதி. எல்லாருக்கும் பெரிய 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 ஹாய், குட் ஆஃப்டர்நூன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாய் தீபிகா, ஹாய் பாலா, பாலா கலை, ஹாய் குட் ஆஃப்டர்நூன். சக்தி, ஹாய் சூரிய பிரபா, ஹாய் மேம், ஐ எம் சூர்யா, ஹாய் சூர்யா, ஹாய் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய். லைவ் போட்ட உடனே ஒரு 686 பேர் லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு பிளான் எதுவும் இல்லை, இதுக்கு தான் லைவ் அப்படின்னு. ஹாய் ஹாய்ப்பா ஹாய். ஸோ சரி, ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் லைவ் பண்ணி. யூ ஆர் லுக்கிங் வெரி நைஸ் மேம். தேங்க்யூடா. எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சு. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஜிம்கா சூப்பர், தேங்க்யூ. இது வந்து இப்போ சாரீ ஷூட் எடுத்தோம், ஸோ அதுக்கு போட்டேன்னா டைம் ஆயிடுச்சுன்னு அப்படியே வந்து ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு லைவ்ல உட்காந்துட்டேன். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கீங்க, தேங்க்யூ. ஹாய் மேம், ஐப்ரோஸ் கியூட். தேங்க்யூடா, தேங்க்யூ. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஜீவா, ஹாய். என்ன சாப்பாடு? வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், போஸ்ட் பண்ணுறேன். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? கேரளா கேர்ள் மாதிரி இருக்கீங்க. ஒருவேளை சந்தனமெல்லாம் வச்சதுனால அப்படி தெரியுதோ? ஹாய் மேம், உங்களோட ஸ்கின் எப்படி இவ்வளோ கிளியராக இருக்குது? எப்படி இருக்குதுன்னா எனக்கு அது சொல்ல தெரியல. காட்ஸ் கிஃப்ட்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவெல்லாம் பண்ணுறது இல்லை. நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டாச்சு. சாப்பாடு, அதுக்கப்புறம் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல், அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், ரசம். எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. அபிராமி, ஹாய் அபிராமி. ஹாய் மேம், உங்கள் கருப்பு மேக்கப் கெட்டப் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூடா. ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக கொஸ்டின் கேளுங்களா? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? டார்க் கலர் தெரியுது மேம். டார்க் சர்க்கிள் தெரியுதுன்னு சொல்கிறீங்களா? மேபி. பவர்ஃபுல் ஐ மேம். தேங்க்யூடா, தேங்க்யூ. அக்கா, அண்ணா எங்க அக்கா? அண்ணா வந்து ஒர்க் போயிட்டாரு, ஸோ அவர் ஈவினிங் தான் வருவார். யூ ஆர் லுக்கிங் கியூட், தேங்க்யூ. ஹாய் மேம், நானும் ஏதாவது கேக் கற்றுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன், பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 கிட்ஸ் மேம். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி கூட நிறைய ஒர்க், நிறைய பிஸ்னஸ் இருக்குது. ஸோ கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னுக்கு என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறது மேம்? என்கிட்ட கேட்டிங்கன்னா ஆயிலி ஸ்கின் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கின் சொல்லுவேன். சீக்கிரம் உங்களுக்கு ரிங்கிள்ஸே வராது. ஸோ அடிக்கடி ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணுங்க மேம். நீங்கள் ஆல்வேஸ் எனர்ஜெட்டிக் அண்ட் இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூடா. ஹேர் கேர் பற்றி சொல்லுங்கள். திருச்சியில் கிளாஸ் எடுப்பீங்களா? சீக்கிரமாக எடுத்துடலாம் மேம். நாளைக்கு என்னோட சிஸ்டர் உங்கள் கிளாஸ் வரப்போகிறா. வாவ், நம்மளோட ஹேர் ஸ்டைல் கிளாஸ் இல்லையா, நாளைக்கு நடக்க போகுது. 5 days ஹேர் ஸ்டைல் கிளாஸ். வெல்கம்மா, கண்டிப்பாக வாங்க. லுக்கிங் அட்ராக்டிவ் மேம். ஹாய்டா, உங்கள் மேக்கப் நல்லா இருக்கும் மேம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. லவ் யூடா, லவ் யூ.
ஐப்ரோ சூப்பர், தேங்க்யூ. யூ ஆர் லுக்கிங் ஸோ பியூட்டிஃபுல் மேம், தேங்க்யூடா. நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா யாரும் கோச்சிக்காதீங்க மேம். ஒரு டவுட்டு, ஐ கொஞ்சம் குட்டியாக உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ஐ ஷேடோ போட்டால் நல்லா இருக்கும்? ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஐ ஷேடோ, டார்க் கலர்ஸ் போடாமல் கொஞ்சம் மைல்டான கலர்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் கிளிட்டர்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா ஐ நல்லா பாப்பப் ஆகி வெளியே தெரியும். லைனர் ரொம்ப திக்காக போடாமல் ரொம்ப மைல்டாக வந்து போடுங்க, இல்லாட்டி காஜல் மட்டும் கூட போட்டுக்கலாம். ஹாய், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ. தேனி வருவீங்களா? ஒன் டே செமினார் வைங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஹாய் அக்கா, சே மை நேம் தர்ஷனா. ஹாய் தர்ஷனா. ஆயிலி ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் மோஸ்ட்லி தேவையில்லை, நீங்கள் போட்டே ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் போடுங்க. உங்கள் வெயிட் மேம், என்னோட வெயிட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 69 இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் போட்டுட்டு திரும்பி இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 67 இருந்தேன், அப்புறம் இப்போ 74 ஆயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு 1 மந்த்தில் கொஞ்சம் டயட் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி ஒரு 4 kg ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 69ல் வந்து நிற்கிறேன். பட் என்னோட டார்கெட் வந்து ஒரு 65க்கு வரணும் அப்படிங்கிறது தான். பட் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஐ லைக் டு ஜாயின் மேக்கப் கிளாஸ் மேம். ஷாராக வாங்கடா, January 22 நம்மளோட மாஸ்டர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களை ரொம்ப பிடிக்கும் மேம், தேங்க்யூம்மா. கோவை வாங்க, வந்துடலாம் மேம். ஐ ஷேடோ பெஸ்ட் பேலட் சொல்லுங்கள் மேம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட் பொறுத்து இருக்குடா. இப்போ ஹூடாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஐ மேஜிக் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்விஸ் பியூட்டி நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகுறதுக்கு சொல்லுங்கள் மேம். ஒரு ப்ராடக்ட் போட்டால் ஹேர் ஃபால் நின்றுரும் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலி கிடையாது. ஃபஸ்ட்டு எதனால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு ரெமெடியை தேடுங்க. ஐ எம் மது அக்கா, ஐ லவ் யூ. ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, தேங்க்யூடா மேம். லிப்ஸ்டிக் போட்டால் திட்டாக இருக்குது மேம், என்ன பண்ணுறது? லாங் டைம் வர மாட்டேங்குது. லிப்ஸ்டிக் போடும்போது கொஞ்சம் லிப் ஸ்க்ரப் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நிறைய கிடைக்குது லிப் ஸ்க்ரப், வீட்லேயும் பண்ணலாம். லைட்டாக லிப் ஸ்க்ரப் போட்டுட்டு லிப்பை வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் வைப் பண்ணிவிட்டு அப்புறம் லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போடுங்க, கிராக் ஆகாது. தேங்க்யூ மேம். பட் லேஷஸ் வைக்கலாமா? லேஷஸ் வைக்காதீங்க, மஸ்காரா மட்டும் கொடுங்க சின்ன கண்ணாக இருக்கிறவங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப மைல்டாக நேச்சுரல் லுக் இருக்கிற லேஷ் தேவைப்பட்டால் மட்டும் வச்சுக்கலாம். ஐப்ரோ க்ரோத்துக்கு நல்லா ஒரு எதுவும் ப்ராடக்ட் இல்லைடா. ஸோ நம்மளோட நேச்சுரல் நம்ம வேணும்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டாக இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குது, டெம்பரவரியாகவும் ஃபில் பண்ணிக்கலாம். காட் மேக்கப் உங்களுக்கு அழகாக இருக்கும் மேம், தேங்க்யூம்மா. கண்ணுக்கு கீழே கருவளையம், கண்ணுக்கு கீழே கருவளையம் அவ்வளோ சீக்கிரம் போகிறது கிடையாது. நீங்கள் நல்லா தூங்குறீங்களா இல்லை ஜெனட்டிக்காக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். when will you come to பெங்களூர் சிஸ்டர்? தெரியல. சுபா, ஹாய், வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீடியோவை நான் நிறைய பார்ப்பேன், நல்லா இருக்கும், தேங்க்யூ. ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மேம், ஸோ இன்ஸ்டியூட் நம்பர் பயோவில் இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கிளாஸ் சேர்றீங்களோ அதுக்கு வந்து சொல்லிடுவாங்க. டயட் பிளான் ஸ்டோரி போடுங்க மேம், அண்ட் ஒர்க் அவுட் பிளான் நான் நாளைக்கு வச்சுருக்கேன். எப்படின்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன், பட் கூடிய சீக்கிரம் போடுறேன். மேம் பஞ்சாப் எப்போ வருவீங்க மேம்? இப்போதைக்கு பிளான் இல்லை, வரும்போது கண்டிப்பாக போஸ்ட் போடுவேன், உங்களையும் மீட் பண்ணுறேன். ஃப்ரீ கிளாஸ் இல்லையா? ஸோ ஃப்ரீ கிளாஸுன்னு நம்மக்கிட்ட தனியாக இருக்காது, சில கிளாஸஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீ கிளாஸ் கொடுப்போம், மற்றபடி எல்லாமே பேமெண்ட் கிளாஸ் தான். வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ் சொல்லுங்கள். வெயிட் லாஸ்க்கு டிப்ஸுலாம் ஒன்றும் இல்லை, மனசை வந்து என்ன சொல்கிறதுனா கட்டுப்படுத்த தெரிஞ்சாலே போதும். ஏன்னா நம்ம வந்து பிடிச்ச ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னாடி மற்றவங்க சாப்பிடும்போது அதை பார்த்துட்டு சாப்பிடாம இருக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி மன வலிமையோடு இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணிடலாம். அது ஒன்று மட்டும், வாயை மட்டும் கொஞ்சம் கட்டி வச்சிருந்தனாலே ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும். போட்டிருக்கிற லிப்ஸ்டிக் சொல்லுங்க மேம். நான் போட்டிருக்கிற லிப்ஸ்டிக்கா சொல்கிறேன், அதுக்கு நிறைய போஸ்டே போட்டிருக்கேன். ப்ளஷ் வந்து போடலாம், நீங்கள் லிக்விட் ப்ளஷ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரீகோட்டோட லிக்விட் ப்ளஷ்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் தங்கம், யூ ஆர் ஸோ ஸ்வீட், தேங்க்யூ. லவ் ஃப்ரம் கர்நாடகா. ஹாய்ப்பா. ஹாய் மேம், உங்கள் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்பயும் இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க, உங்களோட பிளெஸ்ஸிங், தேங்க்யூ. மேடம் ஹஸ்பண்ட் நேம் தீபன். யுவர் மேக்கப் லுக் வெரி க்யூட் மேம், தேங்க்யூ மேம்.
நெக் பிக்மெண்டேஷன்ஸ் வர்றதுக்கு நம்மளோட வெயிட் ஒரு காரணமாக இருக்கலாம், நம்மளோட ஹெல்த் இஷ்யூ ஒரு காரணமாக இருக்கலாம், நம்ம போடுற ஜுவல்லரி நமக்கு சேராமல் இருக்கலாம். ஸோ இதில் எது ப்ராப்ளம்னு பார்த்து அதை வந்து சரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் நிறைய எடுக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெக்கவரி ஆகும். மேம் உங்கள் நைஸ் அழகா உங்கள் நோ சொல்கிறீங்களா எனக்கு தெரியல என்ன சொல்ல. எந்த லிப்ஸ்டிக் நான் வந்து பார்த்தீங்கன்னா கே பியூட்டியோட ஒரு லிப் லைனர் கொடுத்துட்டு உள்ளே வந்து லாக்மியோட ஒரு லிப்ஸ்டிக் லைட்டாக போட்டிருக்கேன். என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம் மேம்? லென்ஸ் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் லுக்கோட லென்ஸ் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிரே கலர் நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். சாப்பிட்டியா தங்கம்? பாருடா தீவன் சார் நம்ம லைவ்ல வந்து கேட்குறாருன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டாச்சு தங்கம். ஐ லவ் யூ மேம். ஐ லவ் யூ டூடா. ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பஞ்சாப் வந்தா வீட்டுக்கு வாங்க மேம். கண்டிப்பாக வரேன், ஏன்னா எனக்கு அங்கே வேற யாரையும் தெரியாது. நான் போஸ்ட் போடுறேன், எனக்கு மெசேஜ் பண்ணிடுங்க, ஓகேவா? உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பர், தேங்க்யூ மேம். ரெமெடி ஃபார் மங்கு வருதுன்னா அதுக்கு காரணம் மெயினாக வந்து நமக்கு யூட்ரஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை நம்ம நிறைய சன்லைட்டில் இருக்கிறோமா, இதெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் லைட்டிங்கில் 1 month ஃபுல்லாக மாஸ்டர் கிளாஸில் இருந்தாலே லைட்டாக இங்கெல்லாம் பிளாக் ஆகும். அப்புறம் அந்த கிளாஸ் முடியும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ நமக்கு எதனாலங்கிறத நம்ம பார்க்கணும். ஹாய் நிலா மேம், யூ ஆர் ஸோ கியூட். தேங்க்யூ மேம். அங்கே தான் இருக்கும். கம் டு பழனி, கண்டிப்பாக வந்துடலாம் மேம். எந்த ஃபேஸுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணணும் மேம்? எந்த ஃபேஸ்க்கு எந்த மாதிரின்னு கிடையாது. உங்கள் ஃபேஸ் ரொம்ப ரவுண்டாக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாதீங்க, கொஞ்சம் நீட்டாக இருந்தால் ரொம்ப ஹைட் பண்ணாதீங்க. ஸோ ஃபேஸ்க்கு கண்ணாடியில் பார்த்து உங்கள் ஃபேஸ்க்கு எது அழகாக இருக்கோ அந்த மாதிரி சூட் பண்ணலாம். டயட் சார்ட் வேணும் போடுங்க, கண்டிப்பாக போட்டுடலாம். அர்ச்சனா, ஹாய் அர்ச்சனா. जे मैं मुंबई से है क्या? जी मैं मुंबई से हो. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா? எனக்கு இங்கிலீஷ் ஓகே, ஹிந்தியில் வந்து இந்திலிக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பட் நம்மளோட டீமில் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து டவுட் கிளியர் பண்ண மாட்டாங்க. அதனால உங்களுக்கு இங்கிலீஷ் வரும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம், மற்றபடி தமிழில் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். நைஸ் மேம், தேங்க்யூ மேம். லோ ப்ரைஸ் லிப்ஸ்டிக் சொல்லுங்கள். லாக்மி அதை விட ரொம்ப ஒரு 400 விட நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக எல்லாம் பீலாகி வர ஆரம்பிச்சிடும். என் பொய் நௌபியா அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஜாப் வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கள் மேம். ஜாப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குன்னா சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருக்குது. நல்லா ஃபோன் நோண்ட தெரிஞ்சவங்களா இருக்கணும், நல்லா டெக்ஸ்ட் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்கணும், வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருக்கணும். ஸோ சோஷியல் மீடியா ஹேண்டிலிங் அந்த போஸ்ட் வந்து வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேணால் நம்ம இன்ஸ்டியூட் நம்பருக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு ரிப்ளை பண்ணுறேன். பெங்களூர் வாங்க மேம். கண்டிப்பாடா. உங்களுடைய புருவம் நாட்டுக்கொம்பு போல. நாட்டுக்கொம்புனா எதை சொல்ல வராங்க? மாட்டோட கொம்பு சொல்ல வரீங்களா? தெரியல. தோசையா இல்லை பிரியாணியா? இன்னைக்கு பிரியாணியும் இல்லை தோசையும் இல்லை, சாப்பாடு தான். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வாங்க, கண்டிப்பாக வந்துடுறேன். 4 வாட்டி மெசேஜ் பண்ணிட்டேன், என்ன சொல்லவே மாட்டேங்கிறீங்க அக்கா. ஹாய்டா ஜேஎம்ஜே. நீங்கள் என்னோட எல்லா வீடியோக்குமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கல்ல, நான் பார்த்து உங்களுக்கு லைக் போடுவேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. உங்கள் லிப்ஸ்டிக் ஷேட் சொல்லுங்கள் மேம். ஸோ நான் வந்து கே பியூட்டியோட ஒரு லிப் லைனர் கொடுத்துட்டு, ப்ரௌன் கலர் லிப் லைனர் கொடுத்துட்டு உள்ளே வந்து இதில் லாக்மியோட ப்ளஷ் வெல்வெட் அப்படிங்கிற ஒரு ஷேடு, அது தனியாக போட்டால் நல்லா இருக்காது, அவுட்லைன் ஒரு டார்க் கொடுத்துட்டு உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. தேங்க்யூடா. ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிறேன். சாரி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஹாய் அக்கா, உங்கள் ஹேர் கேர் சீக்ரெட் சொல்லுங்கள். சத்தியமாக ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். சீரம் போடுறது, பேக் போடுறது, கண்டிஷ்னர் போடுறது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஷாம்பு மட்டும்தான். சன்சில்க் போடுறேன் இப்போது, அது போட்டதுக்கு கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மற்றபடி ஹேர் கேர்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன், என்னது அப்படின்னா இன்டேக் நல்லா இருந்தால் ஹேர் ஃபால் ஆகுறதுல ஹேர் நல்லா இருக்குது,
இன்டேக் மாறுச்சுன்னா டயட் ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம், தண்ணி சரியாக குடிக்கலன்னா ஹேர் ஃபால் ஆகுது. இது வந்து நான் எனக்கு இப்போது கொஞ்ச நாளாக நடந்த விஷயம். மற்றபடி ஹேர் கேர்னு தனியாக ஒன்றும் பண்ணுறதில்ல. ஹவு டு இன்க்ரீஸ் ஸ்டெமினா லெவல்? ஸ்டெமினா லெவல் ஒர்க் அவுட் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஓவர் ஆயிலி ஸ்கின் இருந்தால் 1 hour 1 plain வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. நிறைய மேக்கப் போடாதீங்க. அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் உங்களோட ஆயில் லெவலை குறைக்கிற மாதிரி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. உங்கள் அன்பை விரும்பும் தங்கை ஜெனியா. ஹாய்டா ஜெனி, தேங்க்யூமா. ஹேர் க்ரோத்துக்கு சொல்லுமா? யூ ஆர் ஸோ க்யூட் மேம். தேங்க்யூமா, தேங்க்யூ. சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. உங்கள் ஸ்கின் சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூ மேம். உங்கள் காட் மேக்கப் வேறு லெவல் மேம். எனக்கு உடம்பு சிலிர்த்து போச்சு. உங்களெல்லாம் பார்த்து தான் நான் வந்து எனர்ஜெட்டிக் ஆகுறேன். நம்மளோட ஃபாலோவரோட அந்த கமெண்ட்டு, ஸோ அதெல்லாம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் செம்மையாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு தோணும். யூ ஆர் ஸோ க்யூட். ஐ லைக் யுவர் ஐஸ் ஃப்ரம் கர்நாடகா. தேங்க்யூ மேம். சிஸ்டர் ப்ளீஸ் ரிப்ளே. எதுக்கு ரிப்ளே மேம்? விச் காஜல் இஸ் பெஸ்ட் டு யூஸ் ஃபார் லாங் லாஸ்டிங்? சாம்பரோட காஜல் ரொம்ப நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஆனால் எந்த காஜல் போட்டிங்கனாலும் ஒரு 3 hours 4 hours ஓகே. அதுக்கப்புறம் இந்த இடத்துல மைல்டாக இறங்க ஆரம்பிக்கும். அது நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், அது ப்ராப்பராக டெய்லி ரிமூவ் பண்ணணும். காஜல் சரியாக ரிமூவ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு அண்டர் ஐ டார்க் ஆகிறதுக்கும் இந்த லோவர் லேஷில் இருக்கிற ஹேர் வந்து ஃபால் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. டெய்லரிங் கிளாஸ் வந்தால் நீங்கள் டீச் பண்ணுவீங்களா மேம்? இல்லை வேறு டெய்லரிங் சொல்லி தருவாங்க, வேறு டீச்சர்ஸ். ஆக்சுவலி நான் வந்து மேக்கப் மாஸ்டர் கிளாஸ் நான் எடுப்பேன், ஹேர் ஸ்டைல் கிளாஸ்லாம் நான் எடுப்பேன். டெய்லரிங்க்கு தனி டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆரி ஒர்க்குக்கு தனி டீச்சர்ஸ் இருக்காங்க, பியூட்டிஷியன் எல்லா கிளாஸ்க்கும் தனித்தனி டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் உங்களோட சிலபஸ் ரெடி பண்ணுறது, உங்களை ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நான் தான். உங்களை பார்த்துட்டு பேசாமல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை பார்த்துட்டு பேச போகிறது ரொம்ப ஒரே வார்த்தையை இத்தனை முறை டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் ஃபாலோவர்ஸ் மில்லியன் ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நிறைய பேர் வாழ்த்து சொல்லுங்கள். நானும் ஈக்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஆதரவெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்மளும் வந்து மில்லியனை டச் பண்ணிடுவோம். உங்களோட பிளஸ்ஸிங்கெல்லாம் கண்டிப்பாக வேணும். ஹாய் மேம், கும்பகோணம் வாங்க. ஷார் கண்டிப்பாக. எப்படி இருக்கீங்க? ஆக்டிங் செம்ம. என்ன ஆக்டிங்? ரீல் சொல்கிறீங்களா? உங்கள் ஐப்ரோ சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? யுவர் ட்ரெஸ் ஆல்வேஸ் சூப்பர் மேம். தேங்க்யூடா மேம். ஹவ் ஆர் யூ? ஆர் லுக்கிங் லைக் ஏ வாவ். தேங்க்யூ. ஹவு டு ஆக்னி? ஆக்னிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்கின் டாக்டர் பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சும்மா கடையில் கிடைக்கிற அந்த க்ரீம் இந்த க்ரீம் வாங்கி இருக்கிற பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணாதீங்க. ஹாய் நிலா மேம், எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஹாய் பிரியா. ஹாய் மேம், ஐ எம் சுதர்ஷன், celebrity manager. I am following your page. It's really great. Appreciate your work. Thank you sir. Thank you. Instant brightening டிப்ஸ் சொல்லுங்க மேம். ஏதாவது நீங்கள் வந்து மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒன் டைம் யூஸ் பண்ணுற மாஸ்க் மாதிரி. லிப் ஸ்க்ரப் நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது, உங்களுக்கு நிறைய பிராண்டில் கிடைக்குது. நீங்கள் காஸ்மெட்டிக் ஷாப்பில் போய் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீடியோ எல்லாம் எனக்கு ஒரு பூஸ்ட். லவ் யூ மேம். லவ் யூடா. நிலாக்கா, ஹவ் ஆர் யூ? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஐ எம் திருப்பூர். 8 week வெயிட் கெயினுக்கு டிப்ஸ் சொல்லுங்க. கெயினுக்கு நிறைய நட்ஸ் சாப்பிடுங்க. நைட்டில் வந்து நட்ஸ் நல்லா வந்து ஊற வச்சுட்டு காலையில் பால் ஒரு வாழைப்பழம் எல்லாம் போட்டுட்டு நல்லா நட்ஸ் சாப்பிடுங்க. நட்ஸ் வந்து நீங்கள் ஷேக் மாதிரி பண்ணி குடிங்க. நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. டைமுக்கு டைம் சாப்பிடுங்க. 1 second. அக்கா நீங்கள் போடுற வீடியோ சூப்பராக இருக்குது. ஒன்னொன்றுமே மேக்கப் வேற லெவல் அக்கா. தேங்க்யூடா. God bless you both. Whenever I will see you both. My akka mama. Thank you da. Hi ma'am. Hi ma'am, multi talented women. Thank you da. Hi ma'am, நான் உங்களை
ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூம்மா. மேம் நோஸ் பிளாக் கிட்ஸ் ரெமெடி சொல்லுங்கள். ஸோ ஒரு 10 டேஸ் 15 டேஸ் ஒன்ஸ் லைட்டாக நீங்கள் ஃபேஸ் ஸ்டீம் பண்ணிவிட்டு நீங்கள் பிளாக் கிட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கே ஒரு பின் மாதிரி கிடைக்கும். அதை வச்சுட்டு கூட நீங்கள் மைல்டாக ரிமூவ் பண்ணலாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஒரு பார்லர் போயிட்டு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. மலையாளம் அறியுமோ? மலையாளம் அறியாது, பட் மலையாளம் புரியும். Hi ma'am, I am Komadi from Bangalore. Nice pair you and sir. Thank you da. லிப்ஸ்டிக் போட்டால் லிப் ட்ரை ஆகுமா? ஆகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்? நீங்கள் லிப்ஸ்டிக் மேலே கொஞ்சம் நீங்கள் லிப் கிளாஸ் ட்ரை பண்ணலாம், இல்லை லிப் பாம் போட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் போடலாம். ஹாய்டா. ஹாய் காவ்யா, யூ ஆர் லுக்கிங் லைக் எ வாவ், யுவர் ஐஸ் இஸ் கில்ட் மீ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. மை நேம் நௌஃபியா. ஹாய் நௌஃபியா, பேர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. டெல் மீ ஒன் ஹாய். ஹாய் ஷீலா. மேக்கப் ஸ்டுடியோ எங்கே இருக்குது மேம்? நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து சேலமில் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் பார்த்தீங்கன்னா மேக்கப் கிளாஸ் எடுக்கிறோம், பியூட்டிஷியன் இருக்குது, டெய்லரிங் இருக்குது, ஆரி ஒர்க் இருக்குது, நெயில் ஆர்ட் இருக்குது, மெஹந்தி இருக்குது, ஹேர் ஸ்டைல் கிளாஸ் செப்பரேட்டாக இருக்குது. இப்போ நியூவாக பார்த்தீங்கன்னா நிலா பொட்டிக் அப்படின்னு நம்மளோட ஆன்லைன் சாரியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து இங்கே பண்ணுற சர்வீசஸ். குட் ஆஃப்டர்நூன் அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டாச்சுடா. டஸ்கி ஸ்கின்னுக்கு என்ன லிப்ஸ்டிக் போடலாம்? டஸ்கி ஸ்கின்னுக்கு எப்பவுமே கொஞ்சம் டார்க் கலர் போடுங்க. மெரூன் ஷேட், ப்ளம் ஷேடு, ஆனியன் ஷேடு, இந்த மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிஸ்டர், உங்கள் ஸ்கின் கூட காஃபி ஷாப்பில் ஒரு நாள் பார்த்தேன், சொல்ல வார்த்தை இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தீங்க. தேங்க்யூடா. எப்படி மேம் இப்படி யங்கா இருக்கீங்க? எனக்கும் சொல்லுங்க. அப்படியா இருக்கேன்? சே, சந்தோஷமா இருக்கு மனசு கேட்கும் போதே. ஒரு லுக் வெரி பியூட்டிஃபுல் மேம். ஹாய் மேம், ஐ எம் ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா. ஆக்சுவலி ஏஜை பற்றி பெருசாக மைண்ட் பண்ணாதீங்க. நான் வந்து கவலைப்படுறதே இல்லை. ஐயையோ நமக்கு வந்து வருஷம் வருஷம் வயசு ஏறிட்டே போகுதேன்னு. அது வந்து நம்ம பிறந்த டேட்ல இருந்து வேணா வருஷம் வருஷம் ஏறிட்டு போகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஏஜை பற்றி நான் நினச்சி கூட பார்க்குறது கிடையாது. நான் எப்பவுமே நான் எப்பவுமே எனர்ஜெட்டிக். என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோதான். வயசை பற்றி ஃபஸ்ட்டு யோசிக்கிறதே கிடையாது. அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம், அவ்வளோதான். நீங்கள் ஆம்லா ஜூஸ் குடிக்கிறீங்களா? கண்டிப்பாக குடிப்பேன். இப்போ கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால கொஞ்சம் குடிக்கல, பட் இன்னையிலேருந்து திருப்பி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முறை குடிங்க. சால்ட் போட்டு குடிங்க, சுகர் போட்டு குடிக்காதீங்க. ஹாய் நிலா அக்கா. ஹாய்டா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஹாய் மேம், ஐ லைக் யூ. ஹைஸ், தேங்க்யூ. யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் மேம். தேங்க்யூம்மா. திருவண்ணாமலை வாங்க, கண்டிப்பாக வரேன் மேம். டெய்லி சிம்பிள் செல்ஃப் மேக்கப் போடுங்க மேம், உங்களை பார்த்தா மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்யூ. கண்டிப்பாக நிலா மேம், உங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது மேம். இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், பட் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணுவேன் மேம். அண்ட் யுவர் ஸ்மைல் இஸ் ஸோ க்யூட். தேங்க்யூடா. சீக்கிரமாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க அக்கா, எனக்கு ரொம்ப நீங்கள் இன்ஸ்பயராக இருக்கீங்க. தேங்க்யூடா. ஏன்னு உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வந்துருச்சு தெரியல, திடீர்னு. ஃபஸ்ட்டு அவ்வளோவா இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ அது சம் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு. மேபி அந்த டைமில் வந்த ஒரு டார்க் சர்க்கிள். அதுக்கப்புறம் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகவே இல்லை. பட் நான் அதை பெருசாக வந்து யோசிக்கிறது இல்லை. சரி, அதுவாக பொறுமையாக சரி ஆகட்டும்னு விட்டாச்சு. எத்தனை மிஸ், உங்கள் கண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ மேம். 5 minutes கேட்ட ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறீங்க மேம். பிளாக் கிட்ஸ் ரெமெடி சொல்லுங்கள். நான் சொன்னேனே, நீங்கள் வந்து பிளாக் கிட்ஸ் இருந்துச்சுன்னா வீக்லி இல்லை 15 days ஒன்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஆவி பிடிச்சிட்டு பிளாக் கிட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கோங்க பார்லர் போயிட்டு. 1 second. हाय मैम, अपनी
sarees ka nahi bati. சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டாச்சுடா. அக்கா, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஐ லைக் யுவர் ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ். தேங்க்யூ சிஸ்டர். எனக்கு உங்களை நௌஃபியா தேங்க்யூடா. கோயம்புத்தூர் கிளாஸ் எடுங்க சிஸ்டர். கண்டிப்பாடா. ஐ எம் நாட் யூஸிங் எனி ப்ராடக்ட் தென் யூ ஹேவ் ஆயிலி ஸ்கின். எனி டிப்ஸ்? அடிக்கடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். ஃபேஷியல் ஹேர் வளராமல் இருக்க என்ன பண்ணுறது? அப்படி என்ன பண்ணலான்னா ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு மைல்டாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதை அடிக்கடி ஷேவ் பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்போ வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரெகுலராகவே வந்து ஷேவ் பண்ணுறது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் அப்படி பண்ணும்போது டெஃபினெட்லி நமக்கு வந்து ஏதாவது ஒரு நாள் பண்ணலாம். அடிக்கடி பண்ணும்போது இன்னும் அது திக்காக க்ரோத் ஆகும். ஓகேவா? ஸோ அது நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அக்கா ப்ளீஸ் ரிப்ளே. அக்கா ப்ளீஸ் ரிப்ளை. மேம் அவுட்லைனர் சொல்லுங்க. எதுக்கு அவுட்லைனர் கேட்குறீங்க? லிப்ஸ்டிக்கு கேட்குறீங்களா? இல்லை ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ? க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ ஸ்வீட். தேங்க்யூடா. லிப் ஸ்க்ரப் என்ன பண்ணலாம் மேம்? லிப் ஸ்க்ரப் ஷாப்பில் நிறைய கிடைக்குது. இப்போ காஸ்மெட்டிக் ஷாப்பில் உங்களுக்கு வீட்டில் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. காஃபி பவுடர், சுகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணலாம். ஸோ பாசி பயிறு நல்லா வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணலாம். இந்த மாதிரி வெறும் சுகர் வச்சு கூட வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். சுகர் அண்ட் டொமேட்டோ வச்சு ஸ்க்ரப் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஹாய் மேம், யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். தேங்க்யூடா. உங்கள் ஐஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. ஹாய் மேம். ஐ எம் ஒட்டன்சத்திரம் கௌசி. ஐ லைக் யூ மேம். தேங்க்யூடா. அண்ணா எப்படி இருக்காங்க? அண்ணா சூப்பராக இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்கள் எஸ்ஆர்எம் காலேஜா? நோ, யாராவது என்ன மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேம் காட்ஸ் மேக்கப் சொல்ல முடியுமா? கருப்புசாமி. கருப்புசாமி மேக்கப் போட்டது எப்படி சொல்கிறதுனா, அது வந்து திடீர்னு யோசித்து போட்டதெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக தெரியல ஏன் பிடிக்கும்லாம் தெரியல. ஆனால் கருப்புசாமினாலே அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு ஏதோ இனம் புரியாத ஒரு பக்தி அது இருக்கும். அப்போது அது போடணும்னு நினைக்கும் போது நமக்கு அது வந்து மேட்ச் ஆகணும். ஒரு ஃபீமேலாக இருந்து நம்ம வந்து ஒரு கருப்புசாமி வேஷம் போடும்போது அது எந்த இடத்துலையும் வந்து ஒரு மேலோட இது வந்துடக்கூடாது. நம்மளை பார்க்கும்போது ஒரு மேலோட ஃபீல் வந்துடக்கூடாது. ஸோ அது அப்படியே ஒரு அந்த காடை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனாலேயே நிறைய முறை லாஸ்ட் மினிட்ல கூட இல்லை வேற ஏதாவது போட்டுடலாம் அப்படின்னாலாம் சேஞ்ச் பண்ணது உண்டு. ஸோ அதுக்கப்புறம் இல்லை, இந்த முறை போட்டே ஆகணும், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், சாமி விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கருப்புசாமி மேக்கப் அது போட்டோம். ஆனால் அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதோட அவுட்புட்டும் சரி, அதோட மற்றவங்க கிட்ட இருந்து வந்து அதுக்கான ஃபீட்பேக்கும் சரி, அது வேற லெவல். பல மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கு அந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீர்வாதம் தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. யுவர் இன்ஸ்பிரேஷன் மேம், உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஷா ஹாய் மேம், சஜஸ்ட் ஒன் டோனர் அண்ட் சீரம் ஃபார் காம்பினேஷன் ஸ்கின். இப்போ காம்பினேஷன்னா உங்களுக்கு வந்து ஆயிலி ரொம்ப இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. இல்லை ஆயிலி ரொம்ப இல்லை, எனக்கு ட்ரை தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, லைட்டாக தான் ஆயிலி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். மற்றபடி பொதுவாக மாய்ஸ்சரைசர்னாலே நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப என்ன வலியுதுன்னா நீங்கள் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போகணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது இப்போ வின்டர் சீசன்லாம் அப்படின்னா க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஏதாவது ஸ்ட்ரோப் க்ரீம் அந்த மாதிரி போகலாம். இப்போ நான் பிளெயின் ஃபேஸு மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் போட்டிருக்கேன், லைனர் போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் போட்ட மேக்கப் வந்து அது மட்டும்தான். சம்டைம் நமக்கு அதுவே வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா நாளுமே நம்ம மேக்கப் போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம நல்லா எங்கேயாவது வெளியே போகிற ஒரு ஷூட் எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே. மற்றபடி நம்ம கொஞ்சம் அதையும் ஃப்ரீயாக விட்டாலே இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். மேம் உங்களோட குவாலிஃபிகேஷன்? நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து டிப்ளமோ ஃபேஷன் டிசைனிங் தான் நான் படித்தேன். ஸ்கூல் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. டிப்ளமோ ஃபேஷன் டிசைனிங் முடித்தேன். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. அப்புறம் வந்து வேறு ஏதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். எனக்கு டெக்ஸ்டைல்ஸில் அப்போ பெரிய ஒரு முடிச்சிட்டோன்னே தவிர பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு கரஸில் வந்து ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து எம்பிஏ அப்போ அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு 1 year பண்ணேன். அதுக்கப்புறம் அதை நான் கண்டினியூ பண்ணலை. பட் அதுக்குள்ளே எனக்கு வந்து
இந்த மேக்கப் இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மேக்கப் பியூட்டிஷியன் அப்படின்னு கற்றுட்டு அதில் அப்படியே வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தாச்சு. ஹாய் அக்கா. ஹாய் மேம். திருமலா செமினார் போடுங்க மேம். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்கள் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. லவ்லியா. தேங்க்யூப்பா. மேம் ஐ லுக் சூப்பர். ஐ எம் ஆனந்தி, செங்கல்பட்டு. ஹாய் ஆனந்தி. வேற ஏதாவது என்கிட்ட கொஸ்டின் இருக்கா? ஏன்னா லைவ் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். உங்க நம்பருக்கு கால் பண்ணா பேசலாமா? என்னோட நம்பர் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்காது, என்னோட டீமோட மெம்பர் இருக்கும். நீங்கள் கிளாஸ் ரிலேட்டடாக என்ன டவுட்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மெனி டைம் மெசேஜ் பண்ணிட்டேன் மேம். டஸ்கி ஸ்கின்னுக்கு ஃபவுண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க மேம். டஸ்கி ஸ்கின்னுக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாதுடா. நீங்கள் எந்த பிராண்டு போனீங்கனாலும் டஸ்கி ஸ்கின்னுக்கு அவங்க டோனுக்கான ஷேடு மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஸோ நேரில் போய் போட்டு பார்த்து வாங்குங்க உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி. லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் சேர்த்து ஒரு டைம் தான் நான் சாப்பிடுவேன். 12 o'clockல இருந்து ஒரு 1 o'clock நான் சாப்பிட்ருவேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே தான், என்னோட லஞ்சும் அதே தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிறது இல்லை, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இது. ஸோ வந்து காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறம் 11 o'clock வந்து ஏதாவது ஒரு நெல்லிக்காய் ஜூஸ், லெமன் ஜூஸ் இந்த மாதிரி சால்ட் போட்டு எடுத்துட்டு ஒரு 12 to 1 வந்து லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் போடுற வீடியோ அதுதான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டீ இருக்கும். நடுவில் வேறு எதுவும் பெருசாலாம் சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஏதாவது சுண்டல் இல்லை சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது கார்போ, அதாவது சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு இது மட்டும், ஒரு சுண்டல் இல்லாட்டி ஒரு கப் சுண்டல் இல்லாட்டி ஒரு கப் சிக்கன், அதுவும் வந்து பொரிச்ச சிக்கன்லாம் இல்லை, கிரேவி மாதிரி சாப்பிட்டு என்னோட டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் எதை வேணாலும் அவாய்ட் பண்ண முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரே விஷயம் எதுனா டீ குடிக்கிறது. அதை வந்து என்ன பண்ணாலும் நிறுத்த முடியல. ஸோ ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 3 தடவையாவது டீ குடிப்பேன், மினிமம் நான் சொல்றது. ஹாய் அக்கா, ஐ லவ் யூ. கியூட் அக்கா, தேங்க்யூடா. ஹாய்டா. ஃபார்வர் 52 லிப்ஸ்டிக் பேலட் நல்ல ஒரு ஸ்டே இருக்குமா மேம்? பேலட்டில் இருக்கிறது நல்லா தான் இருக்கும், பட் ஸ்டே அப்படின்னா அது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு பேலட்டில் வர லிப்ஸ்டிக் ஃபார்எவர் 52 கண்டிப்பாக நல்லாயிருக்கும், க்ரீமியாக இருக்கும். உங்களால் அது கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நீங்கள் செல்ஃப் யூஸ்க்கு வாங்குறீங்கன்னா பேலட் வாங்குறதுல யூஸ் இருக்காது, ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஹாய் மேம், உங்கள் கிளாஸுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. யூ ஆல்வேஸ் வெல்கம். You are also so beautiful. Thank you ma. Like wow. Thank you. Hi akka. பூவிலி சொல்லுங்க. ஹாய் பூவிலி, எவ்வளோ அழகான பேர். ஹாய் மேம், உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியல, என்ன ஏதோ பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க, ஆனால் எதை மென்ஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரமாக மெசேஜ் பண்ணேன், நீங்கள் பதில் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அக்கா. என்னடா மெசேஜ் பண்ணீங்க? ஹாய் மேம், ஷாலினி காஞ்சிபுரம். ஸ்கின் க்ளோ க்ரீம், ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணலாம், மேக்கோடது நல்லா க்ளோவாக இருக்கும். ஐப்ரோ சூப்பர், தேங்க்யூமா. எங்களால் முடியுமான்னு ஃபீல் பண்ணுற டைமில் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக ஹாப்பியாக இருக்கும் சிஸ்டர். தேங்க்யூடா. பட் முடியும், நம்மளால் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கும் பிளானிங், டெடிக்கேஷன், டைமிங். இன்றைக்கி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் நாளைக்கே வந்து இங்கே போய் நிற்கணுன்னா யாராலையும் முடியாது. ஸோ அங்கே நிற்கிறவங்களோட நீங்கள் கம்பேரும் பண்ணிக்கக்கூடாது, ஏன்னா அவங்க அங்கே போகிறதுக்கும் நிறைய டைம் எடுத்திருக்கோம். அதனால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லை என்ன நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, பிளானிங் பக்காவாக பண்ணிக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் கையில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சமாளிக்கிறதுக்கான காசு கையில் வச்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஹாய் நிலாக்கா, நான் உங்ககிட்ட வந்து கிளாஸ் கற்றுக்கணுன்னா கற்றுக்க நான் வெயிட்டிங்க்கா. நான் இப்போ தான் காலேஜ் படிக்கிறேன், சீக்கிரமாக நல்லபடியாக காலேஜ் முடிச்சுட்டு வாங்கடா, சூப்பராக கற்றுக்கலாம். நீங்கள் கப்புள்ஸ் அண்ணாவோட போடுற ரீல்ஸ் ரியலி சூப்பர். தேங்க்யூமா. ஹவ் ஆர் யூமா? ரொம்ப நல்லா இருக்கேன். 5 minutes மேக்கப் சொல்லுங்கக்கா. 5 minutesல என்ன பண்ணலாம்? நான் இன்னைக்கு போட்டிருக்கிற மேக்கப் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், ஸ்ட்ரோக் க்ரீம், கொஞ்சம் லைனர், கொஞ்சம் மஸ்காரா,
கொஞ்சம் லிப்ஸ்டிக் தேவைப்பட்டால் லைட்டாக ஐப்ரோ ஃபில்லிங், அவ்வளோதான், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஹாய் அக்கா, ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்கடா, ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா வீட்லேயே ஒரு பேக் போட்டுக்கிறது அதெல்லாம் பண்ணுறோம். பட் கண்டிப்பாக ஒரு பார்லர் போய் நீங்கள் ஒரு ஃபேஷியல், நல்ல பார்லராக நல்ல சர்வீஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க. பெரிய பெரிய பார்லருக்கு தான் போகணும்லாம் கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஸ்ட்ரீட்டில் நல்ல சர்வீஸ் பண்ணுற பார்லர் இருந்துச்சுன்னா அவங்க என்ன கிட்டு யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஹைஜீனிக்காக இருக்கான்னு பார்த்துட்டு போயிட்டு அட்லீஸ்ட் இன்றைக்கெல்லாம் ஒரு 400-500லேருந்து நமக்கு ஒரு ஃபேஷியல் கிடைக்குது. இன்னும் சில பேர் அதை விட கம்மியாக கூட பண்ணுறாங்க. அப்போது ஒரு மினிமம் ரேஞ்சில் இருக்கிற ஃபேஷியலாவது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க, ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுவாங்க. நல்லா மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா இதாகும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். முக்கியமாக நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஒரு 1 hour நீங்கள் அப்படியே ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்மைல் சூப்பர் அக்கா, தேங்க்யூமா. என் பெயர் சொல்லுங்க. ஜெனி, 1 second, சாரி. ஒரு 10-15 நாளாக கோல்டு போட்டு எடுத்துட்டு இருக்குது. ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூம்மா, நல்லா இருக்கேன். ஹேர் ஸ்மூத்தாக இருக்க என்ன பண்ணணும்? ஒரு 2 days ஒன்ஸ் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஹேரில் வந்து ரொம்ப பொல்யூஷனில் போகிறீங்கன்னா ஹேருக்கு ஏதாவது ஒரு கட்டிட்டு போங்க. ரொம்ப டஸ்ட் வெயிலெல்லாம் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தாலே உங்களோட ஹேர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓப்பன் போர்ஸ்க்கு க்ரீம், ஓப்பன் போர்ஸ்க்கு சரியாகிறதுக்கு க்ரீம்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து நீங்கள் மேக்கப் ஏதாவது போடுறீங்கன்னா போர் ப்ரைமர்லாம் நிறைய கிடைக்குது. அது லைட்டாக அப்ளை பண்ணிட்டு மேக்கப் போட்டிங்கன்னா உங்களோட ஓப்பன் போர்ஸ் ரொம்ப விசிபிளாக தெரியாமல் இருக்கும். மேடம், எங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுவீங்களா மேடம் ப்ளீஸ்? இல்லை. ஹாய் சிஸ்டர், ஹவ் ஆர் யூ அண்ட் யூ ஆர் லுக்கிங் ஸோ ப்ரிட்டி. தேங்க்யூடா, தேங்க்யூ. இவ்வளோ மெசேஜ் பெண்டிங் வச்சுருக்கிறேண்ணா. ஓ மை காட். ஓ, நான் பிடிச்சி வச்சு மெசேஜ் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். தள்ளி விட்டால் போகுது ஒரு லிஸ்ட்டே. ஸோ நிறைய மெசேஜ் இருக்கிறதுனால நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா என்னை கோச்சிக்காதீங்க. நான் வந்து ஓரளவுக்கு எவ்வளோ படிக்க முடியுதோ படித்து நான் சொல்கிறேன். நீங்கள் பண்ணுற மேக்கப் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. பாய்ஸ்க்கு மேக்கப் கிளாஸ் உண்டா? ஷியோர் இருக்குது. இப்போது வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பாய்ஸ்க்கும் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம் சார் என்ன ஒர்க் பண்ணுறாங்க? அவங்க வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. ஹலோ மேடம், நான் உங்களுடைய பெரிய ரசிகை. தேங்க்யூ மேம். சிஸ்டர் ரிப்ளை ப்ளீஸ். ஹாய் 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 ஹாய். ஹேர் க்ரோத்துக்குன்னு ஒரு மெடிசன் தெரியலம்மா, எனக்கு நிஜமாக தெரியல. பெஸ்ட் ஃபவுண்டேஷன் பிராண்ட் சொல்லுங்க மேம். நிறைய இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும்னா கே பியூட்டி நல்லாயிருக்கும், ஃபாரெவர் 52 நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்ல ப்ரொஃபஷ்னலாக வேணும் அப்படின்னா மேக் நல்லாயிருக்கும், நாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்கில் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அக்கா, நான் வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன். தேங்க்யூடா. ஹாய் ஹாய் மாம். ஹாய் மேம், உங்களுக்கு மாடலாக வரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் மேம்? குவாலிஃபிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாதுடா. நீங்கள் டிஎம் பண்ணுங்க, பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னா எல்லாத்துக்குமே முன்னாடி புக் பண்ணிடுவோம் நாங்கள். ஓகே அக்கா, நீங்கள் கிளாஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு வீடியோ லாக் பண்ணி போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்கள் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ண மேக்கப் ஒர்க் கற்றுக்கணும். கண்டிப்பாக வாங்க. January 22 நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, மாஸ்டர் கிளாஸ். சன்ஸ்க்ரீன் லோஷன் நான் ஆக்சுவலி யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1.5 hours வந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா திரும்பி ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் திருப்பியும் வந்து ஃபேஸ் வாஷ் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து போட்டுக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கக்கூடாது. மேடம், நான் உங்களை ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் மேம். ஹாய்டா मैम, हिंदी में बोलो ना, आपके लैंग्वेज नहीं समझा रहा है. நான் ஹிந்தியில் சொன்னேன்னா உங்களுக்கு மட்டும்தான் புரியும், வேறு யாருக்கும் எங்கள் ஃபாலோவருக்கு புரியாது. அதனால நான் ஹிந்தியில் சொல்ல முடியாது. ஸோ என்னால் தமிழில் தான் பேச முடியும். ஹாய் மேம், நீங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ.
சிஸ்டர் ஸோ க்யூட் சிஸ்டர். டார்க் சர்க்கிள் க்ரீம் சஜஸ்ட் பண்ணுங்க. எனக்கு அதில் பெருசாக ஐடியாவில், ஏன்னா டார்க் சர்க்கிள் வந்து உங்களுக்கு ஒன்ஸ் வந்துச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் போகிறது இல்லை. வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் சொல்லுங்கள் மேம். வாட்டர் ப்ரூஃப் லைனர் வந்து ரீகோட்டோடது நல்லாயிருக்கும். இங்லாட்டோடது 100% வாட்டர் ப்ரூஃப். மேக்கில் லிக்விட் லைனர்லாம் வருது, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஹாய் மேடம், உங்கள் கிளாஸ் எங்கே இருக்குது? எங்களோட கிளாஸ் வந்து சேலமில் இருக்குது. எல்லா கிளாஸஸும் நம்ம சேலமில் தான் எடுக்கிறோம். ஹாய் சிஸ்டர். ஹாய் டியர். ஆன்லைன் மேக்கப் கிளாஸ் நெக்ஸ்ட் எப்போ மேம்? இந்த மாஸ்டர் கிளாஸ் முடிச்சுட்டு தான் மேபி ஆன்லைன் கிளாஸ் வந்து பிளான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஹாய் சொல்லுங்க. ஹாய். லைவ் கம்ப்ளீட் பண்ணலாமா? வேற ஏதாவது ஸ்பெஷல் கொஸ்டின் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஹாய் வினீதா. ஆன்லைன் ஹேர் ஸ்டைல் கிளாஸ் அவைலபிளா? இப்போ இல்லை, மாஸ்டர் கிளாஸ் முடிச்சுட்டு, ஏன்னா பொங்கல் வேறு வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கொண்டாடி முடிச்சுட்டு மாஸ்டர் கிளாஸ் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் எல்லாமே பிளான் பண்ணுவோம். அடுத்தது பொங்கல்லாம் முடிச்சுட்டு பிப்ரவரிக்கு மேலே வந்து ஹேர் கட் கிளாஸு, ஹேர் கலரிங் கிளாஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சாரி ஃபார் த எனக்கு புரியல. ஓகே. ஹாய் சிஸ்டர், உங்களோட டெய்லி ஆல் வீடியோஸ் போடணும். கண்டிப்பாக போட்டுடலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர், நல்லா க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசராக போடுங்க. சென்னை கிளாஸ் இருக்குமா மேம்? கூடிய சீக்கிரம் பிளான் பண்ணலாம். உங்களோட ஐஸ் வேற லெவல் மேம். தேங்க்யூ. ஆயிலி ஸ்கின்னுக்கு க்ளீன் அண்ட் கிளியரோட ஃபேஸ் வாஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த கருவளையம் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கருவளையம் இருக்குன்னா நீங்கள் சரியாக தூங்கலைனா கருவளையம் வரும். ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா கருவளையம் வரும். அப்புறம் ஜெனட்டிக்காக சில பேருக்கு அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, பாட்டிக்கு கூட, அத்தைக்கு கூட கருவளையம் இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வரலாம். இதில் எதனால் உங்களுக்கு வந்திருக்குங்கிறத பார்த்து அதை சரி பண்ணுங்க. ஹாய் டியர். I am Malayali. Hi. Advance wishes for Pongal. Advance happy Pongal மா உங்களுக்கும். மதுரையில் கிளாஸ் இருக்கா மேம்? மதுரையில் இப்போதைக்கு பிளான் பண்ணலை, கண்டிப்பாக பண்ணுன்னா சொல்கிறேன். அக்கா, என்னோட பொண்ணுக்கு உங்களோட வீடியோ ரொம்ப பிடிக்கும். உங்கள் பொண்ணு ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. உங்கள் ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் 36. ஆல் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் மேம். ஆல் கிளாஸ் கண்டிப்பாக வாங்க, ஒரு கிளாஸாக முடிச்சிடலாம். திருப்பூரில் ப்ளீஸ் ஒன் டே காடஸ் மேக்கப் போடுங்க. ஓகே, ஸோ லைவ் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? அக்கா, உங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணணும். கண்டிப்பாக பண்ணிடலாம். வை டோன்ட் கிவ் குட் சாரி அண்ட் நார்மல் ப்ரைஸ்? என்னோட சாரீ நம்ம நிலா பொட்டிக்கில் கேட்குறீங்களா நீங்கள்? ஸோ நம்மக்கிட்ட எல்லா ரேஞ்ச்லேயுமே சாரீஸ் இருக்கே. 350 400லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போது 2000 வரைக்கும் நம்ம சாரீஸ் வந்து கொடுக்குறோம். இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாரியை மட்டும் பார்த்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நானும் இந்த ஃபீல்டுக்கு ஆக்சுவலி புதுசு தான். பட் நான் என்னோட இப்போ கொஞ்ச நாள் ஜேர்னியில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, சேம் டிட்டோவாக ஒரே சாரி 4-5 குவாலிட்டியில் இருக்குது. அது பார்க்கும்போது ஒரே மாதிரி, ஆனால் அந்த மெட்டீரியல் தொட்டு ஃபீல் பண்ணும்போது, அதை வியர் பண்ணும்போது அவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் ஒரு சாரி பார்க்குறீங்கன்னா அதை பார்க்குறதுல மட்டும் நீங்கள் வந்து இந்த ரேட் இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதுதான் மெயின். அந்த புடவைக்கான காஸ்ட் எதில் வைக்கிறாங்க? அந்த மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் எப்படி உருவாகுது, அதோட அதுக்கு என்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வீவிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை பொறுத்து தான் அதோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்பயுமே குவாலிட்டி கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். என்னோட கிளாஸஸாக இருந்தாலும் சரி, நம்மளோட சாரீஸாக இருந்தாலும் சரி. ஸோ குவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் நான். அதில் என்னால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன்னா அதில் ரேட்டு மட்டும் நான் பார்க்க மாட்டேன். ரேட்டும் கரெக்டாக இருக்கணும், அதே சமயம் அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு முதல்ல சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஏன்னா இப்போ நான் சாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு முக்கிய காரணம் என்னென்னா, நான் ஒரு கலெக்ஷன் ஒரு வியர் பண்ணும்போது, ஒரு ட்ரெஸ் போடும்போது
மற்றவங்க அதை பார்த்து லைக் பண்ணுறாங்க, உங்களோட அந்த சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, உங்களோட கலர் நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு அந்த விஷயத்தில் வந்து பொதுவாகவே ஒரு ஐடியா இருக்குது போல். அந்த மாதிரி ஐடியாவில் தான் நான் சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எங்கிட்ட இருக்கிற ஒரு சாரியுமே நான் சும்மா என்னோட டீமை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை, நானே போய் நேரில் பார்த்து அந்த மெட்டீரியலை தொட்டு ஃபீல் பண்ணி, இல்லைன்னா எனக்கு அனுப்பி விட்டால் கூட ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிள் வர வச்சு அந்த மெட்டீரியல் பார்த்துட்டு அது வர்த்தா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து சாரியை ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன். ஸோ 900 இவர் டெய்லி ரொட்டீன் சொல்லுங்க அக்கா. டெய்லி ரொட்டீன் எதில்? ஸ்கின் கேரில் கேட்குறீங்களா? ஸ்கின் கேரில் ஒன்றும் டெய்லி ரொட்டீன் இல்லை. காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு அவ்வளோதான், அப்புறம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, அப்புறம் ஜிம் முடிச்சுட்டு, அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு, அப்புறம் நைட்டு வரைக்கும் அப்படியே தான், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, முடிஞ்ச கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, அவ்வளோதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன்னா. ரொம்ப சின்னது, அதனால தான் நிறைய அதை நான் போஸ்ட் போடுறது இல்லை. ஏன்னா நான் நிறைய விஷயம் இவ்வளோ வாங்கி வச்செல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறது கிடையாது. உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? எங்களோட பயோவில் இன்ஸ்டியூட் நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் இயரிங் நைஸ் மேம், தேங்க்யூடா. கிளாசி மேக்கப்புக்கு நீங்கள் ஸ்ட்ரோப் க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணலாம். என்னோட பொண்ணு வீடியோ ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூமா, தேங்க்யூ. சேலமில் கிளாஸ் எங்கே இருக்குது? சேலமில் வந்து நம்ம ஃபேர்லாண்ட்ஸில் நம்மளோட இன்ஸ்டியூட் இருக்குது, எஸ்கேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வர மாதிரி இருக்கும். நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வரும். ஓகே டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், ஸோ லைவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கூடிய சீக்கிரம் திரும்பியும் லைவில் வந்து மீட் பண்ணலாம். நீங்கள் எங்களோட கிளாஸஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா, உங்களை பார்த்தா மலையாளி மாதிரி தெரியுது, கரெக்டாக நான் சொல்கிறது? நான் மலையாளி எல்லாம் கிடையாதுமா, சுத்த தமிழ் பொண்ணு தான். பார்க்கும்போது அப்படி தெரியுதா எனக்கு தெரியல. ஓகே, ஸோ பயோவில் நம்ம இன்ஸ்டியூட்டோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணலாம். நம்மக்கிட்ட நீங்கள் நம்மளோட நிலா பொட்டிக்கில் சாரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, நிலா பொட்டிக் எங்களோட இன்னொரு பேஜ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து நம்மளோட மெயின் பேஜ்லேயே அந்த பேஜை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், நிலா பொட்டிக். ஸோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.